சிவாஜி சார் இல்லை, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. எம்எஸ் விஸ்வநாதன் சாரும் இல்லை, டிஎம் சௌந்தரராஜன் இல்லை. இந்த பாடலை எழுதிய கவியரசு கண்ணதாசன். வாக்கிங்கில் மட்டுமே ஃபுல் சாங் வாக்கிங்க. வாயில் வந்து சிகரெட் வந்து அப்படியே புகை ஊதிக்கிட்டு அப்படியே சிவாஜி சார் ஸ்டைலாக நடந்து வந்து ஒரு விஷயம். கிளிஃப் ரிச்சர்ட்னு ஒரு இங்கிலீஷ்காரரா, அவர் வந்து பாட்டெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். நான் அவருடைய ரசிகன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து நீ போடு. இப்போ கூட நீங்கள் அந்த திரைப்படத்தில் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்காதவங்க யார் அந்த நிலவு சாங் இருப்பாருங்க, அதை நீங்கள் பாருங்கள். வணக்கம். சாந்தி இப்படி ஒரு படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடிகர் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த படம். தேவிகா கதாநாயகி, விஜயகுமாரி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். அந்த திரைப்படத்தை தயாரித்த பட நிறுவனம் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸு. படத்தினுடைய இயக்குனர் வெற்றி படங்களை பலவற்றை இயக்கக்கூடிய ஏ பீம்சிங். பெரிய அளவில் வெற்றி பெற்ற படம். 100 days ஓடி மிகப்பெரிய சாதனை புரிந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், யார் அந்த நிலவு ஏன் இந்த கனவு, யார் அந்த நிலவு ஏன் இந்த கனவு அப்படின்ற பாட்டு நீங்கள் கேட்டுருப்பீங்களா? டிஎம் சௌந்தரராஜன் என்ன எக்ஸ்ட்ரானரியாக அந்த பாட்டை பாடியிருந்தார் அப்படின்னு. டிஎம் சௌந்தரராஜன் குரலுக்கு சிவாஜி சார் வந்து எந்த அளவுக்கு ஸ்டைலாக அப்படியே சிகரெட் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே வந்து வாக்கிங்லேயே ஒரு ஃபுல் சாங். யோசிச்சு பாருங்கள். இப்போ கூட நீங்கள் அந்த திரைப்படத்தில் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்காதவங்க யூடியூப்பில் வந்து பர்டிகுலர்லி அந்த படத்தை பார்க்கலைன்னா கூட யார் அந்த நிலவு சாங் இருப்பாருங்க, அதை நீங்கள் பாருங்கள். சிவாஜி சார் வந்து வாக்கிங்கில் மட்டுமே ஃபுல் சாங் வாக்கிங்க. வாயில் வந்து சிகரெட் வந்து அப்படியே புகை ஊதிக்கிட்டு அப்படியே சிவாஜி சார் ஸ்டைலாக நடந்து வந்து இப்படி ஒரு மேட்டர் இருக்கும். அந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் சூப்பர் ஹிட் சாங்கிறது ஒன்று. அந்த பாடல் பெரிய அளவில் மக்களால் விரும்பி பார்த்து ரசிக்கப்பட்டது. இன்றைக்கி கூட சிவாஜி சாருனுடைய பாட்டுகளை கேட்டு அப்படின்னு வரும்போது பர்டிகுலர்லி யார் அந்த நிலவு அப்படின்ற அந்த சாங் பாருங்க, அதை வந்து பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. என்ன இது கிட்டத்தட்ட 1965 இந்த பேட்டர்னில் ஒரு புதுமையாக ஒரு பாட்டை அமைச்சு இதை பிக்சரைஸ் பண்ணி டான்ஸ் மூவ்மெண்ட்டு அந்த மாதிரி மேட்டர்கள்லாம் அப்படிலாம் இல்லாமல் இவ்வளோ ஸ்லோ ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு சாங்கை எப்படி வந்து எம்எஸ் விஸ்வநாதன் வந்து டியூன் போட்டார், இது எப்படி டிஎம் சௌந்தரராஜன் பாடினார், சிவாஜி சார் இது எப்படி சரின்னு சொல்லி சம்மதிச்சு நடித்தார் அப்படின்றதுக்குள்ள பெரிய விஷயம். என்னென்னா இதுக்கு பின்னாடி ஒரு தகவல் இருக்குது. என்னென்னா கிளிஃப் ரிச்சர்ட் அப்படின்ற பேரில் ஒரு இங்கிலீஷ்காரரு மிகப்பெரிய சிங்கர் அப்படி வச்சுங்களேன். அவருடைய பாட்டை நடிகர் சிவாஜி சார் வந்து நிறையா கேட்டிருக்காரு, கிளிஃப் ரிச்சர்னுடைய பாட்டுக்களை. அவருக்கு இந்த பாட்டுக்களை ரொம்ப பிடிச்சி போய் ஒரு நாள் எம்எஸ் விஸ்வநாதன் சிவாஜி சார் தான் சொல்லியிருக்காரு, ஒரு விஷயம். கிளிஃப் ரிச்சர்ட்னு ஒரு இங்கிலீஷ்காரரா, அவர் வந்து பாட்டெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். நான் அவருடைய ரசிகன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து நீ போடு படத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லி சிவாஜி சார் வந்து அந்த கிளிஃப் ரிச்சர்னுடைய சாங்கு இதெல்லாம் வந்து எம்எஸ்வி கிட்ட சொல்லி போட்டு காமிச்சு எம்எஸ்வி அதனால் இம்ப்ரெஸ் ஆகி அந்த பேட்டர்னில் ஒரு சாங் பண்ணால் என்ன அப்படின்னு நினச்சி அப்படி அமைச்சது தான் யார் அந்த நிலவு. இந்த சாங்கை வந்து பீம்சிங்லேருந்து ஏஎல் சீனிவாசன்லேருந்து எல்லாருமே ஓகே பண்ணி அப்படி இப்படின்ற ஆன பிறகு டிஎம் சௌந்தரராஜன் வச்சு பாட வைக்கலாம் அப்படிங்கும்போது டிஎம்எஸ்ட்டை போய் இந்த டியூனை வந்து எம்எஸ்வி போட்டு காமிக்கும்போது டிஎம்எஸ் சொல்லுறாரு, என்ன இது இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, இப்படி வந்து யார் அந்த நிலவு ஏன் இந்த கனவு யாரோ சொல்ல அப்படி வருதுல்ல. இது எப்படி இவ்வளோ ஸ்லோவாக ஒரு பாட்டு இது ஹிட் ஆகுமா? இது சிவாஜி வந்து இது எப்படி நடிப்பார், இதை இப்போ எப்படி பண்ண முடியும், இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, அது வந்து சிவாஜி எப்படி பண்ண முடியும் அப்படின்னா டிஎம்எஸ் சொல்லி நான் போடுறேன் நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் பாடிட்டார். அப்புறம் சிவாஜி சார்ட்ட வந்து அந்த டியூனை போட்டு காமிச்சு பாட்டு ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஆன பிறகு சிவாஜி சார் சொன்னாராம், இமீடியட்டாக வேண்டாம், எனக்கு ஒரு 3 நாள் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 days டைம் 3 நாள் சிவாஜி சார் வந்து வீட்டில் வச்சு ரிஹர்சல் பண்ணியிருக்காரு. அவரே வந்து செல்ஃப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாங்கை எப்படி பண்ணலாம் அப்படியே நடந்துக்கிட்டே அப்படின்ற மாதிரி கிரேட் சிவாஜி. யோசிச்சு பார்த்தா இன்றைக்கி சிவாஜி சார் இல்லை, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. எம்எஸ் விஸ்வநாதன் சாரும் இல்லை, டிஎம் சௌந்தரராஜன் இல்லை. இந்த பாடலை எழுதிய கவியரசு கண்ணதாசனும் இல்லை. யோசிச்சு பார்த்தா ஏஎல் சீனிவாசன் ப்ரொடியூசரும் இல்லை, பீம்சிங்கும் இல்லை. யோசிச்சு பார்த்தா அந்த சாங்கை சிவாஜி சார் எப்படி ஸ்டைலாக வந்து அப்படி நடந்து வந்து அந்த சிகரெட் பிடிச்சி அப்படின்னு பெரிய அளவில் சூப்பர் ஹிட்டான சாங்கு. அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சிகரெட்டு பிடிச்சி ஊதிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஸ்மோக் புகையை விட்டுக்கிட்டே இருக்குல்ல, அது நீங்கள் வெறும் புத்திசாலித்தனமாக ஒரு அருமையான காரியத்தை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப மைன்யூட்டாக வாட்ச் பண்ணிட்டே வாங்க. அந்த ஃபுல் சாங் இது பண்ணும்போது அந்த சாங்கோட ஃபினிஷிங்கில் வந்து அந்த சிகரெட் பிடிக்கிறதுன்னு இருப்பாங்க. சும்மா பேருக்காக ஒரு சிகரெட் பிடிச்சிக்கிட்டுன்னு கிடையாதுங்க. அந்த சிகரெட் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அதை அணைஞ்சிரும் லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில்.
அது வரை, அதாவது ஒரு பாட்டை பாடிட்டு வந்தால் கூட ஒரு 3 நிமிஷம் சிகரெட் பிடிக்கிறோன்னு வச்சுக்கலாம், 3 நிமிஷம் அந்த சிகரெட் அப்படியே இருக்குமா, ஃபுல் சிகரெட் இருக்குமா? இப்போ இருக்க ஆளுகள்லாம் எந்த அளவுக்கு அதில் கவனம் செலுத்துவாங்க தெரியல. அந்த காலத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்திருக்காங்கன்னு பாருங்கள். பீம்சிங்லேருந்து, சிவாஜி சார்லேருந்து, அந்த என்டையர் யூனிட் படப்பிடிப்பு குழு எந்த அளவுக்கு கவனமாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே அந்த சாங் ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிகரெட் சிவாஜி சார் பிடிக்க அந்த சிகரெட்டினுடைய லென்த் இருக்கு பாருங்க, குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிக்கிட்டு வந்து அப்படியே லாஸ்ட்டில் வந்து அது டக்குன்னு அப்படி யோசிச்சு பார்த்தா, அப்போ யோசிச்சு பார்த்தா எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இத்தனை வருஷத்துக்கு பிறகு கிளிஃப் ரிச்சர்ட்ன்ற ஒரு ஆங்கில பாடகர், அவர் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து இங்கிலாண்டை சேர்ந்தவர் இருந்தால் கூட இந்தியாவில் பிறந்தவர். பட் நவ் ஹீ இஸ் இன் இங்கிலாந்து இருக்கார், இப்போவும் இருக்கார். 1940 பிறந்தவர் அப்படின்னா கணக்கு போட்டுங்க. 40ன்னா என்ன, 60, 20, 85 வயசு. ஈவன் நோ ஹீ இஸ் லிவிங் இன் இங்கிலாந்து அப்படி வச்சுங்களேன். அவருடைய பாட்டை, ஒரு ஆங்கில பாடகருடைய பாட்டை சிவாஜி சார் இம்ப்ரெஸ் ஆகி எம்எஸ்விட்ட சொல்லி, கண்ணதாசன் எழுதி, டிஎம் சுந்தரராஜன் பாடி, சிவாஜி சார் வாயை வச்சு நடித்து, பீம்சிங் எக்ஸ்ட்ரானரியாக பிக்சரைஸ் பண்ணி, சிவாஜி கணேசன் வந்து காலத்தை கடந்து நிற்கிற அளவுக்கு வாக்கிங்லேயே வித் தி ஸ்டைல் அண்ட் மேனரிசம் ஒரு சிகரெட்டு ஊதிக்கிட்டே ஒரு பாட்டை பிக்சரைஸ் பண்ணி, என்ன எப்படிப்பட்ட விஷயம். இன்றைக்கி இருக்க யங் ஜெனரேஷன், நீங்கள் இதுவரை இதை பற்றி கேள்விப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா யூடியூப்லேயே எங்கேயாவது அந்த சாங் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் மேலே உங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை, மதிப்பு உண்டாகும் என்று எனக்கு தெரியும். ஸ்ரீ மீடியா யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். அதுபோல் ஸ்ரீ மீடியா யூடியூப் வரும் அத்தனை செய்திகளும் மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் அல்ல, உண்மை செய்திகள்.